அம்மா என்பதன் மெய்ப்பொருளையும் அம்மா என்று சொல்வதால் நம் உடலில் ஏற்படும் நன்மைகள் பற்றி இந்த வீடியோ பதிவில் காண்போம். ஆ என்ற உயிரெழுத்து உயிரை வளர்க்கவும், இம் என்ற மெய்யெழுத்து உடலை வளர்க்கவும், மா என்ற உயிர்மெய் எழுத்து உயிரையும் உடலையும் வளர்க்க பயன்படுகிறது. அம்மா என்பவள் உடலையும் உயிரையும் இணைத்து இந்த பூ உலகிற்கு புது உயிரை கொடுக்கிறாள். அம்மா என்று சொல்வதால் நம் உடலில் ஏற்படும் நன்மைகள் பல. அவற்றில் சிலவற்றை பின்வருமாறு காண்போம். அம்மா என்று சொல்லும்போது வயிற்றுப்பகுதியில் ஒருவித அழுத்தம் கொடுக்கும். இப்படி அழுத்தம் கொடுப்பதால் மணிப்பூரக சக்கரம் தூண்டப்படுகிறது. பஞ்சபூத தத்துவத்தில் மணிப்பூரக சக்கரம் நெருப்பு தத்துவத்தை கொண்டது. மணிப்பூரக சக்கரத்தின் கீழ் இயங்கும் உறுப்புகள் வயிறு, கல்லீரல், சிறுகுடல், மண்ணீரல். அம்மா என்று சொல்வதால் இந்த உறுப்புகள் வளர்ச்சிக்கும் நோய்கள் வராமலும் தடுக்கிறது. அம்மா என்று சொல்லும்போது மிகவும் சுறுசுறுப்பாகவும் உடல் வலிமையும் பெறுவார்கள். வயிற்று பகுதியில் இருந்துதான் நம் உடலுக்கு தேவையான சக்திகள் செல்கின்றன. இயற்கையான முறையில் நம் உடலில் ஏற்படும் பல நோய்களை தடுக்க அம்மா என்ற ஒரு வார்த்தை போதுமானதாக இருக்கும். நம் தமிழ் மொழியில் அறிவியல் ரீதியாக எழுத்துக்களும் வார்த்தைகளும் இருக்கின்றன. அவற்றை தெரிந்து பயன்படுத்துவோம். நம் முன்னோர்கள் நமக்காக எவ்வளவோ ஆராய்ச்சி செய்து பல தகவல்களை கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம் குழந்தைகளுக்கு டாடி, மம்மி என்று சொல்ல வற்புறுத்துகிறோம். அப்படி சொன்னால்தான் நமக்கு பெருமை என்று நினைக்கிறோம். நம் தமிழ் எழுத்துக்கள் நம் உடலில் ஏற்படும் பல்வேறு நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது. அதனை தெரிந்து பயன்படுத்துவோம். அம்மா என்று சொல்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.